வணக்கம் அண்ட் வெல்கம் டு உதயாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இட்லி பொடி எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். 1 கப் வந்து உளுந்து, நீங்கள் முழு உளுந்து எடுத்துக்கணும். அது கருப்பு உளுந்தாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களா இருந்தால் கருப்பு உளுந்தாக எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கருப்பு உளுந்தாக எடுத்துக்கோங்க. அது வந்து 1 கப் அளவுக்கு. அப்புறம் கடலைப்பருப்பு, அது வந்து 1/3 கப். அதாவது இப்போ 1/4 கப் எடுக்கிறீங்கன்னா அதில் நல்லா ஹீப்பாக எடுத்துக்கோங்க, நிறைவாக எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு கையளவு கருவேப்பிலை, அது வந்து நல்லா கழுவி ஷேட் ட்ரை, அதாவது நிழலில் உலர்த்தி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப 4லேருந்து 6 மிளகாய் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் பூண்டு, 6 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். இந்த பூண்டை வறுத்து எடுக்கிறதுக்காக 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து இட்லி பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ ஒன்று நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் குறிப்பாக வந்து எல்லா பொருட்களும், அதாவது பருப்புகள் 2, மிளகாய், இதை வந்து நம்ம தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்புறம் கருவேப்பிலையை வந்து கடைசியாக அரைக்கும் போது தான் நம்ம சேர்க்கணும். பூண்டு வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்காயத்தூள் எண்ணெயில் பொரிக்கும் போது பூண்டோட சேர்த்துக்கணும். மிதமான சூடில் இருக்கும் போது நம்ம வந்து உளுந்தை வறுத்து எடுக்கணும். உளுந்து கொஞ்சம் பொறுமையாக ரோஸ்ட் பண்ணுங்கள், கருகக்கூடாது. கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இது கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், உளுந்து நல்லா நிறம் மாறி இருக்குது. இது வறுப்படும் போது நல்ல ஒரு வாசனை வரும். ஸோ உளுந்து வருந்த பாடு அந்த ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது பார்க்கும்போது நல்லா அழகாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் மாதிரி மாறி இருக்குது. நம்ம போடும்போது அது ஆல்மோஸ்ட் வெள்ளை நிறமாக இருந்தது, ஒரு ஆஃப் ஒயிட் மாதிரி. இப்போ நீங்கள் நல்லா அது செவந்துக்க வருந்திருக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு அதே மாதிரி தனியாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதை வறுக்கும் போது கேர்ஃபுல்லாக வருங்க, தீஞ்சிடக்கூடாது, கருகிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் லோவாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா கருகாமல் உங்களுக்கு வறுபடும். செவந்து வருது. இப்போ இந்த ப்ரௌனிஷாக மாறுறது நீங்கள் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் விட்டிங்கன்னா இது வந்து கருகிடும். ஸோ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து மிளகாய் நம்ம போட்டு அதே மாதிரி வறுக்கணும். மிளகாய் வறுபட்டுருச்சு, கருகாமல் பார்த்துக்கணும். எடுத்துடலாம். அடுத்ததாக ரொம்ப லோ ஃப்ளேமில் இந்த கருவேப்பிலையை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த பொடி வந்து நீங்கள் 3 மாதம் வரைக்கும் நல்ல ரூம் டெம்பரேச்சரில், அதாவது ஷெல்ஃபில் வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கருவேப்பிலையில் வந்து எந்த விதமான ஈரப்பதமுமே இருக்கக்கூடாது. அதனால தான் வந்து கருவேப்பிலை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதை நல்லா அலசிட்டு மண் தூசி எதுவும் இல்லாமல் அதை வந்து ஷேடில் ட்ரை பண்ணணும். அதாவது வெயிலில் காய வைக்கக்கூடாது, நல்ல நிழல் உள்ள இடத்துல இதை உலர்த்திட்டிங்கன்னா இதனோட அந்த ஈரப்பதமெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். இப்போ நம்ம மிச்சம் ஈரப்பதத்தை இப்படி ரோஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்லா அந்த கிறிஸ்பி சவுண்டு உங்களுக்கு கேட்கும். இந்தளவுக்கு அது கிறிஸ்பாக இருக்கணும். இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பூண்டும் பெருங்காயமும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். முதல்ல பூண்டு மட்டும் இதில் சேர்த்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும், கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நல்ல பூண்டு நிறம் மாறி இருக்குது.
இப்போ நம்ம பெருங்காயம் இதில் சேர்த்து ஆஃப் பண்ணிட போகிறோம். பெருங்காயம் கருகிடும், அது உங்களுக்கு நல்ல ஸ்மெல் கொடுக்காது. கருகிடுச்சுன்னா கசக்கும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு இதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட இட்லி பொடி அரைச்சாச்சு. நான் வந்து நல்லா கோர்ஸாக தான் அரைச்சிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அது சாப்பிடும்போது நல்ல டெக்ஸ்சராக இருக்கும். இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், உப்பு சேர்த்து அரைக்கணும். நீங்கள் அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைக்கணும். உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் வந்து நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கப்புறம் இது ஆற வச்சுட்டு இந்த சூடு போனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஷெல்ஃப்லேயே வச்சுக்கலாம். 3 months வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 6 months உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.